இந்த ப்ரொடியூசர், அதனுடைய மியூசிக் டைரக்டர், அதுக்கப்புறம் லிரிசிஸ்ட்டு, த ஹோல் டீம் நடித்தவங்க எல்லாத்துக்குமே என்னோட மனமார்ந்த பாராட்டுகளையும் கங்க்ராச்சுலேஷன்ஸையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டது கார்த்திக் அண்ட் சரவணன் தான். சரவணன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். தளபதி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபர், அவங்க ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லலாம். சின்ன வயசுலேருந்து அவங்க வீட்டில் தான் இருந்தார். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவிலேருந்து இன்றைக்கி ஒரு கட் அவுட் வைக்கணுன்னா கூட அவர் எடுக்கிற ஃபோட்டோஸ் தான். ஸோ தளபதியோடைய நம்பிக்கைக்கு ரொம்ப பாத்திரமானவர். அவர் இந்த ப்ரோக்ராமை மிக சிறப்பாக அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அண்ட் வாழ்த்துக்கள். அவர் இப்போது ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் மட்டும் கிடையாது, ஒரு எலிஜிபிள் பிஆர்ஓ கார்டு எடுத்துட்டாரு. ஸோ பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு போஸ்டிங்கும் இப்போ இருக்குது. இந்த ஒரு ப்ரோக்ராம்லேருந்து, இந்த ஒரு ஆல்பத்துலேருந்து உங்களுடைய பயணம் நல்லபடியாக தொடரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஜெயிக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த டீம், ஏலேலோ டீம், இது மாதிரி நிறைய ஆல்பம்ஸ் பண்ணணும், மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு அந்த மியூசிக் கம்போசருக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ எனிவே, இந்த வாய்ப்பளித்த எனக்கு இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல் த பெஸ்ட். ஆல் த வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் விருந்தினர்களுக்கும் நடிகைகளுக்கும் ஒரு சிறப்பு வணக்கம். நம்ம அண்ணன் ஸ்ரீநாத் சொன்ன மாதிரி தான், என்ன இங்கே கூப்பிட்டது சகோதரர் சரவணன் அண்ட் கார்த்திக். சரவணன் எனக்கு ஒரு 7-8 வருஷமாக தெரியும். என்னோட நண்பர் ஹரி, விஷாலோட மேனேஜர் ஹரி மூலியமாக தெரியும். நாங்கள் எல்லாமே ஒரு குடும்பமாக தான் இருக்கோம். ஸ்ரீநாத் அண்ணன் சொன்னது தான் நானும் திரும்ப சொல்கிறேன். ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதர். ஏன்னா இன்றைக்கி ஒரு உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் நம்ம தளபதி விஜய் அண்ணா. அவர் கூட இருந்து ட்ராவல் பண்ணி இன்றைக்கும் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. அண்ட் இன்றை முதல் அவர் பிஆர்ஓன்னு ஒரு விஷயத்தை ப்ரொமோட் ஆகி வந்திருக்காரு. ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தம்பி. அண்ட் ஏலேலோ டீமுக்கு ஒரு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நான் அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். ப்ரொடியூசர்கிட்ட பேசும்போது எவ்வளோ செலவுன்னு கேட்டேன். 10 லட்ச ரூபான்னு சொன்னார். 10 லட்ச ரூபாய் என்ன பண்ண போகிறீங்க? சும்மா எடுத்தவங்க எதுக்கா? இப்போ ரிட்டர்ன்ஸ் எப்படி எடுக்க போகிறீங்கன்னு கேட்டேன். இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா ஆசையாக எடுத்தோம், இருந்தாலும் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னாரு. உண்மையிலே யூஆர் லக்கி. ஐ திங்க் இன்னைக்கு இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தன்னோட டேலண்ட்டையோ ஸ்கில்ஸையும் காமிச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு கிடைச்ச ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் ஒரு 10 லட்சம் 20 லட்சம் செலவு பண்ணி ஒரு 1 மணி நேரம் படமாக கூட எடுத்துக்கலாம்னு தோணுது. அடுத்து வருதா? ஓகே. அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருக்குமே என்னுடைய ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் அகைன் ஹரி, நீங்கள் கண்டிப்பாக பேசிட்டு தான் போகணும். எனிவே, நல்லதே நினைப்போம், நல்லதே விதைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங், இந்த சாங் வந்து மணிகண்டன் சார் அண்ட் விஷ்ணு சார், கார்த்தி அண்ணா, வெற்றி சார், இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னை இந்த சாங்கில் காஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் மேலும் மேலும் எங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து முன்னேறணும்னு நினைக்கிறேன். அண்ட் யா, தேங்க்யூ. எல்லாமான என்னோட கடவுளுக்கும் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்யூ. சந்தோஷம். எல்லா தமிழ் புத்தாண்டுலேயும் படம் ரிலீஸ் ஆகணும்னு என்னுடைய ஆசை. என்னென்னா, வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு, சினிமா மறந்துருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஏலேலோ சாங்கு ஆல்பம் மிக சிறப்பாக சூப்பராக இருந்தது. இந்த சாங்கு அறிவரசு அவர்களை ஞாபகப்படுத்தும் விடமாக அவருடைய ஜீவன் இந்த இடத்துல இருந்ததுன்னே சொல்லலாம். அவர் ஐயாவுடைய பையங்கிறப்ப அவர் வந்து என்னை வந்து வந்தோடனே சொன்னார், என் பையன் தான் எழுதியிருக்காரு, ஆனால் இப்போ இல்லைன்னாரு. எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. என்ன ஐயா சொல்கிறீங்க? பாருங்கள், இதை விட ஒன்றும் கிடையாது. அவர் எழுதின பாடல்கள் இன்றைக்கி வெளிவருது, அவர் இல்லைங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவங்களுக்கு நம்மளை விட தாய் தகப்பனுக்கு வந்து ரொம்ப இது இருந்தாலும் அவருடைய கலை அழியவில்லைங்கிறதுக்கு இது ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். ஏலேலோ சாங் வந்து வந்தது.
ரொம்ப சந்தோஷம். அதில் நடித்த ஹீரோ வெற்றி தானே தம்பி, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு டான்ஸர், எப்படி நீங்கள் வந்து டான்ஸே ஆடாமல் மாண்டேஜ் சாங் பண்ணீங்கன்னு தெரில. அதான் இயக்குனர்னு சொல்லணும் மணிகண்டன் சார். ஒரு டான்ஸர்னால் கண்டிப்பாக வந்து படம் சாங்கில் வந்து கண்டிப்பாக டான்ஸ் ஃபுல்லாக ஆட வைப்பாங்க. ஃபஸ்ட்டு வேறு எல்லாருமே ஆடினாங்களா, அப்படி தான் நான் நினச்சேன். ஆனால் டைரக்டர் வந்து இல்லைப்பா நீ ஆட வேணாம், பேசாமல் நின்னா போதும், வந்து போயிட்டுரு அப்படின்னு பண்ணியிருக்காப்புல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க தம்பி, சூப்பர் வெற்றி. அதே மாதிரி ஹீரோயின் நிறைய வாய்ப்பு உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்குமே மெயினாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. கேமராமேன் சார் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. கேமராமேன் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு கேமராவாக ஒரு அழகாக பண்ணியிருக்கார். நான் இந்த மேடைக்கு வர்றதுக்கு காரணம் மெயினாக வந்து ஜெய் கிரீஷ் நண்பன் தம்பி மியூசிக் டைரக்டர். காரணம் என்னென்னா இந்த மெயினாக ஏழையிலோ சாங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் தம்பி, செம. ரொம்ப சந்தோஷம். என் கூட வந்து எங்கள் கூட அப்படின்னே சொல்லலாம். வாழ்க விவசாயின்னு ஒரு படம் வந்து தம்பி தான் மியூசிக் பண்ணியிருக்காப்புல, அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தது ஜீவகாருண்யம்னு ஒரு படம், அதுவும் நான் தான் லீடு பண்ணியிருக்கேன். 2 படத்துக்கும் அவர் தான் மியூசிக் டைரக்டரு. மிக சந்தோஷம். அதேமாதிரி அந்த குறும்படம் பார்த்தேன், தாய் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது நான் அனுபவித்த ஒரு விஷயம் சார். எங்கள் அம்மா வந்து சின்ன வயசுல தவறிட்டாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் என் மனசை விட்டு போகலை, என்றைக்குமே போகாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். நம்ம நாடே நம்ம தாய் நாடு தான் சொல்லுவோம். நம்ம தாயை மறக்க மாட்டோங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பெண்கள் நம்ம நாட்டில் கண்கள்ங்கிற மாதிரி சூப்பராக சொல்லியிருக்கீங்க சார். யாராவது ஒரு பெண்களை அடிக்கிறாங்களோ, கோவப்படுறாங்களோ, சண்டை வந்தாங்களோ, அவங்களுமே ஒரு அன்பு செலுத்த ஒரு அப்பாவால் முடியாது. என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஒரு அம்மா விட்டு பிள்ளையை விட்டு போயிடலாம், ஆனால் அப்பாவை விட்டு போக முடியாது. எப்படிதான் அப்பா எப்படா இவன் தொல்லை தாங்க முடியல, முதல்ல வெளியே கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். தாய் மாதிரி பார்க்கக்கூடிய ஆள் இல்லை. இந்த டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இவங்க திறமையை வந்து நிரூபிச்சிருக்காங்க. மெயினாக மணிகண்டன் சாருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த படங்களில் நீங்கள் வந்து ஜொலிக்கணும். கேமராமேனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்டாக இருக்கட்டும். தம்பி இது டான்ஸ் தெரியாமல் நீ ஒத்துக்கிட்ட பெரிய விஷயம், அதுவும் ப்ரொடக்ஷன் பண்ணி பெரிய விஷயம். தேங்க்யூ. ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், மென்மேலும் வெற்றியுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருக்கும் நான் முதல்ல வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் நான் பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் மிக நல்ல உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சார் சொன்ன மாதிரி இந்த ஆல்பம் சாங் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாஸ்டருடைய கண்டென்ட்டில் ஒரு நாக்கமுக்கா ஸ்டைலில் சும்மா மஜாவாக அடிச்சு தூக்கலான்னு தான் நம்ம பிளான் பண்ணது. அப்புறம் நம்ம டைரக்டர் வந்து சொன்னார், இல்லை டான்ஸ் வேண்டாம், கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பண்ணலாம், அது கொஞ்சம் ரீச் ஆகும், நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம ஃபுல்லாக இத்தனை வருஷமாக இதான் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு ஹீரோ மெட்டீரியலாக நம்ம கொஞ்சம் உருவாகி வெளியில் வரணுன்னாக்கா கொஞ்சம் நம்ம ஸ்டைலாக ஒரு டான்ஸு ஒரு அப்படி போகலாம் அப்படின்னு நான் எவ்வளவோ போஸ்ட் பண்ணேன். நான் சொல்கிறத நீ செய், அது ஒரு மாதிரி ஒன்று செய்யும், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு இறங்கினதுலேருந்து இன்னும் வரைக்குமே கீழே மேலே அப்படின்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு பட் ஓகே, எல்லாருமே ஆல்வாஸ் எல்லாருமே நம்ம இங்கே பண்ணியிருக்கிறது எல்லாருமே யாரும் கிடையாது, எல்லாருமே முன்னேறி வந்துட்டு இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். இதில் இருக்கிற எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஓடுறோம். 10 வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆச்சு, இது 15 வருஷம் ஆக போகுது. என்ன பண்ணலாம் மறுபடியும் ஓடிக்கிட்டே இருந்தா என்ன, வாய்ப்பை தேடி ஓடி கையெல்லாம் ஓஞ்சி போச்சு. இனி வாய்ப்பை நம்ம உருவாக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு அடிக்கல் தான் இது. ஆனால் இதுக்கப்புறம் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ஜஸ்ட் ஒரு டெமோ மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு தெரியும் உங்களுடைய மனப்பக்குவமெல்லாம் இந்த நேரத்தில் எப்படி இருக்குன்ட்டு. பட் ஓகே, ஆனால் இதுக்கப்புறம் சும்மா பாம் மாதிரி ஒன்றா வெடிச்சிட்டே இருக்கும். அது மூவியாக இருக்கட்டும், இல்லை இதே மாதிரி கண்டென்ட்டாக நம்ம எடுத்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இருக்குது சரியான சிறப்பான சம்பவம். இதுக்கப்புறம் ஒன்றா நம்ம விஎம் ஐஸ்டேஜ் ஃபிலிம்ஸில் அது யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அழைப்பேற்று வந்ததுக்கு எனது பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். மேலும் வளர நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும். விஎம் ஐஸ்டேஜ் ஃபிலிம்ஸில் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் அப்டேட் ஆகிடும். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மாஸ்டர்
ஆமாம், அப்புறம் மாஸ்டர்கிட்ட நாங்கள் கேட்டிருந்தோம், சாங்கை பற்றி பேசினேன். சொல்லலாம் மாஸ்டர்? ஆமாம், கேட்டிருந்தேன், சொல்லியிருக்கிறாங்க. அது மாஸ்டர் சொல்லுவார்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.